திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் கலந்தாண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவவதத்தை அருத்தியினால் நாயிரடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 11வது நாள். மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த 11வது நாளிலே 11வது பாடலுக்கான திருவெம்பாவை பாடலுக்கான பொருளை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக பாடல்: மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் என்பது பாட்டு. இந்த பாட்டில் பல நுட்பமான விஷயங்களை மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். எப்படி இறைவனை வழிபாடு செய்வதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் கூட இதில் இருக்குது. ஏன்னா நம்ம வழிபாடு செய்கிற போதே பலன் கருதித்தானே வழிபாடு செய்கிறோம். இந்த வழிபாடு செஞ்சால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் வழிபாடு செய்வோம். வழிபாட்டிற்காக அப்படின்னு செய்வது என்பது அருகி வருகிறது. அப்படி ஒரு பலனை சொல்வதாக இந்த பாடல் இருக்கிறது. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன. இதற்கு முன்னாடி பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாவை பாடல்கள் எழுப்புவதாக இருந்துச்சு. முதல் பாடல் 2வது பாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இன்னொரு பெண்ணை தட்டி எழுப்புவதாக இருந்தது. சரி, எழும்பியாச்சு. அப்படியே வளர்ச்சின்னு வரவில்லை. 30-20 பாட்டும் 30 மார்கழி 30 நாள் எழுப்பிக்கிட்டே இருக்கணும். வா குளிக்க போகலாம், அங்கே போய் சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணுமா? அல்ல. அதுக்கு பிறகு அவர்கள் குளித்தார்கள், இறைவனை வழிபாடு செய்தார்கள் அப்படின்னு வரணும்ல. அதை போல பெண்கள் எல்லாம் நீராட வருகிறார்கள். எங்கே நீராடுகிறார்கள்? பொய்கையிலே நீராடுகிறார்கள். அந்த பொய்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், வண்டுகள் மொய்க்கக்கூடிய வகையில் மலர்களெல்லாம் நிரம்பி இருப்பதாக இருக்கிறது. மொய்யார் தடம் பொய்கை. ஏன் இந்த இடத்துல அந்த குளத்தில் வண்டுகள் மொய்க்குதுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க எத்தனை மணிக்கு குளிச்சாங்கன்னு இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போ சூரிய உதயத்திற்கு முன்னாடி அந்த 4:30 to 6 சொல்லி பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்கள்ல, அந்த நேரத்தில் குளிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே குளிச்சிருக்காங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், சூரிய உதயத்துக்கு பின்னாடி வண்டுகள் மலரில் இருக்கக்கூடிய தேனை எடுக்க வராது. அந்த குளத்தில் தாமரை, அல்லி போன்ற மலர்கள் பூத்திருக்கு. அதில் தேன் எடுக்கிறதுக்காக வண்டுகள் வருகிறது. இன்றைக்கும் கூட நீங்கள் சுவாமிக்கு வழிபாட்டுக்கு பூஜைக்கு பூ வேணும்னு வச்சுக்கோங்களேன். பூ எத்தனை மணிக்கு பறிக்கணும் அப்படின்னு கேட்டால், அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அந்த மலர்லேருந்து பூவை பறிச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் இல்லாமல் போயிடும். வண்டு எடுத்துகிட்டு போயிடும். வண்டு அந்த தேன் எடுத்துடும். வண்டு எடுக்கக்கூடிய தேனுக்கு ஒரு பேரே, தேனுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா வண்டு எச்சில்னு பேர். திருப்புகழில் ஒரு வரி வருகிறது. விநாயக பெருமானுக்கு என்னென்ன படைக்கணும் அப்படிங்கிற போது, இக்கவரி நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் ஏற்பொரிய வற்று வகை இளநீர் வண்டு எச்சில் அப்படின்னு சொல்லி வண்டு எச்சில்னு தேனை சொல்றாரு. அந்த வண்டு எச்சில் படுத்திட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நம்ம பூவை பறிக்க வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் தேன் நிறைந்த அந்த பொய்கை, அந்த பொய்கையில் பூ பறிக்க வருகிறார்கள். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன. அந்த பொய்கையில் புக்கு முகேர்னு சத்தம் கேட்குதான். அப்படியே குதிச்சு குளிக்கிறாங்க. குளிக்கும் போது அப்படிலாம் குளிக்கணும். குடைந்து நீராடுவது, அப்படியே அந்த நீரில் விளையாடுவது. நீர் விளையாட்டுலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி யாருமே நீர் விளையாட்டு ஒன்றும் கிடையாது. ஷவர் பாத்துன்னு இருக்குது. தண்ணியை போட்டால் சூடாக வருது, அதை அப்படியே குளிச்சுக்கிறோம். எந்த குடைந்து நீராடுவது, எந்த மகிழ்ந்து நீராடுவது எதுவுமே இல்லாமல் போய்விட்டது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, முகேர்னு சத்தம் வருது. அவங்க குதிக்கும் போது அந்த தண்ணியில் இருந்த வர சத்தத்தை பதிவு பண்ணுகிறார் மாணிக்க வாசகர். முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி. அப்படி இதுக்கு அந்த நீரை குடைந்து நீராடுகிறார்களாம். தண்ணிக்குள்ளே பூந்து நீராடுறாங்க. அப்போ காலையில் மார்கழி மாதம் கடும் குளிர், பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்து இருக்கக்கூடிய நீர், அதில் குளிக்கும்போது ஊ அப்படின்னு சொல்லி அந்த குளிரில் சத்தம் தானே வரணும். ஆனால் இவங்க வாயிலிருந்து என்ன சத்தம் வந்துச்சுன்னு கேட்டால், என்ன வந்துச்சு பாருங்களேன், சொல்கிறாரு பாருங்க. குடைந்து உன் கடல் பாடி. அப்படி குளிரிலும் கூட ஊன்னு சத்தம் போடாமல், குளிருக்காக சத்தம் போடாமல்
நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்கி ஆட்கொள்ளக்கூடிய இறைவனுடைய பாதத்தை பற்றி பாடுறாங்களாம். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த செயலை எந்த இடத்துல எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம். தீர்த்தத்திலே நீராடுகிற போது இறைவனுடைய பெயர்களை சொல்லி நீராட வேண்டும். தண்ணியில் குளிச்சோம்னு என்ன ஆகும்னு கேட்டால் நமக்கு உடல்ல மேலே இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் போயிடும். இதே ஆண்டவனுடைய பேரை சொல்லி அதே தண்ணீர் குளிச்சிங்க வச்சுங்க, அது தீர்த்தமாக மாறிவிடும். உடம்பு மேலே இருக்கக்கூடிய அழுக்கு மட்டும் இல்லாமல் உள்ளத்திலே மண்டி இருக்கிற அழுக்குகளும் போய்விடும். அதான் சொல்றாங்க பாருங்களேன், குடைந்து உன் கடல் பாடி, அப்படி பாடி வழிபாடு செய்கிறாங்க. குடைந்து உன் கடல் பாடி. ஏன் நாங்கள் இப்படி செய்கிறோம்? கடல் பாடிங்கிறதுக்கு அடுத்து ஒரு வரி வருது, ஐயா வழி அடிவோம் வாழ்ந்தோம்னு வருது. கடல் பாடுவதால் என்ன பலன் பயன் அப்படின்னு கேட்டா, வாழ்ந்தோம். இவ்வளவு நாள் நாங்கள் வாழ்ந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, உன்னுடைய பாதத்தை நாங்கள் வழிபாடு செய்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பல பேர், ஆண்டவா என்ன நீ சோதிச்சிட்டியே, என்னோட வாழ்க்கையில் எதையுமே கொடுக்கலையே. ஒன்றும் இல்லைங்க, மயிலாப்பூரில் பஸ்ஸுக்கு நிற்கிறோன்னு வச்சுங்களேன். காலையில் 9:30 மணிக்கு ஒரு பஸ்ஸுக்கு நிற்கிறோம். 9 மணிக்கு வர வேண்டிய வண்டி 9:35 வருது. ஒரு 5-10 கொஞ்சம் நேரம் லேட்டாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஆண்டவா என்ன சோதிச்சிட்டியே, என்ன இப்படி பண்ணிட்டியே அப்படிமோ. ஆமாம், இந்த கடவுளுக்கு இந்த உலகத்தில், அதுவும் தமிழ்நாட்டில், சென்னையில், மயிலாப்பூரில் நமக்கு வர வேண்டிய பஸ்ஸை தாமதமாக அனுப்பணும்னு அவருக்கு என்ன விதியா? அப்படி கிடையாது. நம்ம எல்லாம் எந்த நேரத்தில் பார்த்தாலும் ஆண்டவன் நொந்து கொண்டே இருக்கிறோம். இப்படி இந்த அளவுக்கு வாழ்கிறோமே, அதான பெரிய விஷயம். திருக்குறளில் ஒரு அருமையான திருக்குறள், உலகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, எது சிறப்புனா, உலகத்தினுடைய சிறப்பு அப்படின்னா என்ன கேட்டால், நெருநல் உலதொடுவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்துலகு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, ஆனால் உலகம் இருக்கு அப்படிங்கிறார். அப்போ நேற்று நம்ம படுத்தோன்னே இன்னைக்கு காலையில் எந்திரிச்சிருக்கோம் அப்படின்னாவே அது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் தானே. அப்போ இவ்வளவு நாள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே ஆண்டவனுடைய அருளால் தானேப்பா இருக்கு. ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காண். எதனால? ஆண்டவனுடைய பாதத்தை பாடுவதால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல பேர், நான் சாமியை கும்பிடுறேன், எனக்கு அவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ பிரச்சனை வருது, ஆண்டவன் நம்மளை கண்டுக்கவே இல்லை, உன்னை உயிரோட வாழ வைக்கிறார், 3 நேரம் உணவு தருகிறார் என்று சொல்வதே ஆண்டவனுடைய கருணை தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இல்லையே. ஆனால் திட்டுறது மட்டும் சரியாக திட்டுவோம், கரெக்டாக. ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காண். நாங்கள் எப்பேற்பட்ட வழியடியவர்கள் அப்படின்னு கேட்டால், வழி வழியாக ஆண்டவா உன்னை நாங்கள் வழிபாடு செய்து கொண்டிருப்பவர்கள். வழியடியோம்னா, அம்மா வகையிலும் அம்மாவுடைய பாரம்பரியத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்க சிவனை வழிபட்டவராக இருக்கிறாங்க. அதே போல் அப்பாவினுடைய வழியிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவனை வழிபட்டவராக இருக்காங்க. வழியடியோம்னு சொல்கிறாங்க. என்ன வழி? தாய் தந்தை என்று இருவருடைய வழியிலும் வந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னுங்கிறாங்க. இதைத்தான் பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனுடைய வரலாற்று சொல்லுகிற போது, மாதுரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் அவருடைய குலத்தில் வந்தார். வழினா அம்மாவுடைய வழி, அப்பாவுடைய வழி, ரெண்டுமே பியூர் சைவம் அப்படி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப வருவது முக்கியம். பரம்பரையாக நாங்கள் பக்தி செய்கிறவர்கள், அதனால தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரம்பரை என்ற சொல்லே தமிழில் உயர்வான சொல். அது என்ன பரம்பரை? வேறு லாங்குவேஜிலலாம் பார்த்தீங்கன்னா உறவு பெயர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சித்தப்பாவையும் அங்கிள்னு சொல்லுவாங்க, பெரியப்பாவும் அங்கிள்னு சொல்லுவாங்க, மாமாவும் அங்கிள் தான் சொல்லுவாங்க, தாத்தா கிராண்ட் ஃபாதர், அதற்கு மேலே ஏதாவது இருக்கானே கிடையாது. உதாரணத்துக்கு ஆங்கிலத்தை சொல்கிறேன். தமிழில் அப்படி இல்லை பாருங்கள். அப்பா 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 அம்மா, அதுக்கு மேலே பாட்டன் பாட்டி, அதுக்கு மேலே பூட்டன் பூட்டி, அதுக்கு மேலே ஓட்டன் ஓட்டி, அதற்கு மேலே சேயோன் சேயோடு, அதற்கு மேலே பரன் பறைன்னு 7 தலைமுறைக்கும் பேர் வச்சுருக்கோம் தமிழன். அதனால தான் இங்கே பாருங்களேன், பாட்டன் பாட்டி ஓட்டன் ஓட்டி எல்லாம் எடுத்துகிட்டே போனால் மேலே பரன், அதற்கு மேலே பறை, அந்த பரனும் பறையும் சேர்ந்தது தான் பரம்பரைன்னு ஆச்சு. அந்த பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரனுடன் சிவன் சேர்ந்தான், பரமசிவன் ஆனான். அந்த பறையினுடன் சக்தி சேர்ந்தால் பராசக்தி ஆனாள் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி பரம்பரையாக உங்களுக்கு நாங்கள் வழிபாடு செய்யக்கூடியவர்கள், அதனால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காண். இந்த பாட்டில் 2 இடத்துல ஐயா ஐயான்னு சொல்கிறாங்க. ஐயா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப உயர்வான வார்த்தை. சார்ன்னு கூப்பிட்டா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, ஐயான்னு கூப்பிட்டா ஐயான்னு கூப்பிடுறீங்களா அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஸ்லேவ் ஐ ரிமைன் அப்படிங்கிறது தான் சார். உங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். ஐயா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வான சொல். அதனால தான் மாணிக்கவாசகர் இடத்துல சொல்கிறாரு, வேதங்களெல்லாம் ஆண்டவன் எப்படி கூப்பிடுது? ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கந்த நுண்ணியனே அப்படிங்கிறாரு. இந்த பாட்டில் பாருங்களேன், ஐயா அப்படின்னு ஆண்டவனை கூப்பிடாது. ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கண். அப்புறம் எதனால் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னா, ஆரளல் போல் வெண்ணு செய்ய, ஆரளல் போல் செய்யா, உன்னுடைய கையினுடைய திறத்தால் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த கை? ஆண்டவனுடைய கையை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஆரளல் போல் செய்யா. ஆறுனா அருமையாக இருக்கக்கூடிய நெருப்பு, ஆரளல், அந்த நெருப்பு போல கையை உடையவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்து 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 ஈந்து சிவந்த கரம் அவருடைய சிவபெருமானுடைய கரம். அதனால் நீ கொடுத்துட்டே இருக்க, அதனால் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
ஆரலல் போல் செய்யா வெந்நீர் ஆடி, நீ எப்போதும் திருநீரை பூசி கொண்டிருப்போம், நீ எங்களுக்கு கொடுத்துட்ட, நீ எதை அணிஞ்சுக்கிட்ட? நாங்க ஆண்டவா எனக்கு ஜுவல்ஸ் வேணும்னு கேட்டா இந்த வச்சுக்கோங்கிற, எனக்கு எது கேட்டாலும் கொடுக்குற, நீ அணிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டா நீ அதுக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, சுடுகாட்டுல யாரும் வேண்டாம்னு சொல்லி விட்டுருக்காங்கல்ல, அந்த சாம்பலை பூசிக்கொள்கிறேன்னு நீ பூசி இருக்கிறிய, எவ்வளவு பெரிய விஷயம். செய்யா வெந்நீர் ஆடி செல்வா, அப்படி இருக்கிறனால நீ தாண்டா செல்வன், நான் செல்வந்தன் அல்ல. சேர்த்து கொண்டே போவதால் செல்வந்தன் அல்ல, வேண்டாம் என்று விட்டு கொண்டு போவதால் செல்வந்தன், நீ செல்வந்தன் செல்வா. அதுக்கு மேல் சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா, அருமையான என்னுடைய அம்பாளுக்கு கணவனாக இருக்கிறையே மடந்தை மணவாளா, ஐயா வியந்து கூப்பிடுறாரு. ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின், எங்களை நீ எப்படி ஆட்கொள்ற தெரியுமா? அப்படி விளையாட்டு ஆட்கொண்டுக்கு போற. ஏன்னா நாங்கள்லாம் அவ்வளவு இழிவானவர்கள், எங்களை போய் பரவாயில்லப்பா அவன் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறாய் அல்லவா, இது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால அப்படி பாடுகிறார் நம்முடைய பெரு வணக்கத்திற்குரிய மாணிக்க வாசகர். ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கண்ணு சொல்லிட்டு, ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். நீ அப்படி ஆட்கொள்வதால் தான் நாங்கள் இந்த மானிட பிறவியே வந்திருக்கோம். இந்த மானிட பிறவிங்கிற சாதாரண சும்மா வந்துடுச்சா? எல்லாம் இந்த ஏன் மனுஷனா பிறந்தோம், யார் இந்த மனுஷ பிறவியை கண்டுபிடிச்சதுலாம் சொல்றாங்க. அப்படி இல்லை, இந்த மனித பிறவியே உயர்வான பிறவி. ஒரு மாடு உட்கார்ந்து தியானம் பண்ண முடியுமா? மாடு சொற்பொழிவு கேட்க முடியுமா? இல்லை சொற்பொழிவு தான் பண்ண முடியுமா? இல்லை வேற எந்த விலங்குகளால் செய்ய முடியும்? அதுக்கும் வாய் இருக்கு, நமக்கும் வாய் இருக்கு. அதுக்கு உண்ண தெரியுமே தவிர உரையாட தெரியாது. ஆண்டவன் கொடுத்திருக்கிற அற்புத பரிசு இந்த மானிட பிறவி. வாய்த்தது நந்தமக்கோர் இப்பிறவி மதித்திடுமின் அப்படின்னு சொல்லி நாவுக்கரசர் சொல்றாரு. இந்த பிறவியே பெரும் பிறவி. அப்படி நாங்கள்லாம் உய்ந்து 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 இந்த மானிட பிறவி எடுத்திருக்கிறோம். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். இனிமேல் எய்யாமல் காப்பாய், இனிமேல் அடுத்த பிறவின்னு ஒன்று இல்லாமல் என்னை பாதுகாத்துக்கொள் என்று மாணிக்க வாசகர் எல்லாம் வல்ல சிவபெருமானிடத்திலே வேண்டுதல் வைப்பதாக இந்த பாடல் இருக்கிறது. ஆண்டவனை வழிபடுவதால் தான் நாம் வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையை தந்தவனை ஆண்டவன் தான் என்கின்ற நன்றி கடப்பாட்டுடன் எல்லாத்தையும் ஆண்டவன்கிட்ட வேண்டுதல் பண்றோம். நன்றியை சரியாக சொல்லுகிறோமா? நன்றி சொல்வோம். நன்றி, வணக்கம்.